வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு நான் இறாலும் முருங்கங்காயும் வச்சு குழம்பு செய்து காட்ட போகிறேன். இறாலை குடல் எல்லாம் எடுத்து மஞ்சள் போட்டு கழுவி வச்சிருக்கிறேன். முருங்கங்காய், இஞ்சி, உள்ளி வெட்டி வச்சிருக்கிறேன். வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சம் கூடவே வச்சிருக்கிறேன், அப்போதான் குழம்பு நல்லா இருக்கும். தக்காளி பழம் ஓரளவு சின்ன தேசிக்காய் அளவு புளி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ வாங்க குழம்பு செய்வோம். சட்டி ஹீட் ஆயிட்டு எண்ணெய் விடுறேன். எண்ணெய் கொதிச்சிட்டது, கடுகு போட்டுக்கொள்வோம். அதோட பெருஞ்சீரகம், அதோட வெந்தயமும் போடுறேன். கொஞ்சம் வெந்தயம் கூட போடுறேன். வதக்கி விடுவோம். இந்த டைம்ல வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போடுறேன். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு கொஞ்சமா உப்பு போடுறேன். அப்பதான் கொஞ்சமா வதங்கும். வெங்காயம் வதங்கி கொண்டிருக்கு. இந்த டைமில் வெட்டி வச்சிருக்கிற இஞ்சி உள்ளியை சேர்க்கிறேன். அதையும் வதக்கி விடுவோம். இஞ்சியும் உள்ளியும் வதங்கிட்டது. இதுக்கு கருவேப்பிலை போடணும். என்னோட கருவேப்பிலை இல்லை, அதனால் போட இல்லை. நீங்கள் கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்க. க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற இறாலை போடுவோம். கொஞ்சமா மஞ்சள் போடுறேன். இறால் வதங்கி கொண்டிருக்கு. இப்ப நான் வெட்டி வச்சிருக்கிற முருங்கங்காயும் சேர்த்து வதக்குறேன். உண்டா சேர்த்து வதக்கி விடுவோம். முருங்கங்காயும் இறாலும் வதங்கிட்டது. இப்ப தேவையான அளவு தூள் போடுறேன். உங்களோட உரைப்புக்கான அளவு நீங்கள் பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. இதோட கொஞ்சமா மஞ்சளும் சேர்க்கிறேன். முதல் இறால் வதங்குறதுக்கு போட்டேன் நான், இப்போ கொஞ்சமா போடுறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். தூள் எல்லாம் போட்டு பிரட்டி வச்சிருக்கிறேன். இதுக்கு உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விடுங்க. இது கொஞ்சம் திக்கான கறியா இருந்தா தான் நல்லா இருக்கும். இறாலும் தண்ணி விடும் நார்மலாவே, அதால கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கிறேன். ஆனாண்டா திருப்பவும் நான் கொஞ்சம் சேர்க்க போறேன். இப்ப தேவையான அளவு உப்பு போடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்வோம் எல்லாத்தையும். கறி அவிஞ்சு கொண்டு வந்துட்டு இந்த டைம்ல வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை சேர்க்கிறேன். அதோட கரைச்சி வச்சிருக்கிற புளியையும் வர்றேன். குழம்பு ரெடியாகி கொண்டு வருது. இந்த டைம்ல கொஞ்சமா பால் விடுறேன். கொஞ்சம் உங்களை விருப்பம் வேண்டாம் விடுங்க, இல்லையண்டா பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சமா விடுறேன். சூப்பரான இறாலும் முருங்கங்காயும் போட்ட குழம்பு ரெடி ஆயிடுது. இறால் நாங்கள் தனியத்தான் குழம்பு வைப்போம். ஒரு டைம் முருங்கங்காயம் போட்டு வீட்டில் செய்து பாருங்க. நல்ல வாசமாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.